உலகமே ஆவலோடு எதிர்பார்த்த அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான வெறும் 24 மணி நேரத்திற்குள்ளேயே முறியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை இப்போது அர்த்தமற்றதாகிவிட்டதாக ஈரான் பகிரங்கமாக அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தாங்கள் முன்வைத்த 10 முக்கிய நிபந்தனைகளில் 3ஐ மிக மோசமாக மீறிவிட்டதாக ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சூழலில் சமாதான பேச்சுவார்த்தையை தொடர்வது தர்க்க ரீதியாக சரியாக இருக்காது என ஈரான் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது. ஈரான் தரப்பு முன்வைக்கும் முதல் குற்றச்சாட்டு லெபனான் மீதான தாக்குதல் தொடர்பானது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி லெபனான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பது ஈரானின் நிபந்தனை. ஆனால் ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்ட அடுத்த சில நிமிடங்களிலேயே லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது இஸ்ரேல் மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. லெபனான் இந்த ஒப்பந்தத்திற்குள் வராது என இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு கூறியிருப்பது இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு பெரும் முட்டுக்கட்டையாக மாறியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் லெபனான் குறித்தும் பேசப்பட்டதாக மத்தியஸ்தம் செய்த பாகிஸ்தான் தரப்பு கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவதாக, ஈரானின் இறையாண்மையை அமெரிக்கா மீறியுள்ளதாக ஒரு புகார் எழுந்துள்ளது. ஈரானின் ஃபார்ஸ் மாகாணத்தில் உள்ள லார்வான் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த அமெரிக்க ட்ரோன் ஒன்று ஈரானிய ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. இது போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு எதிரானது என ஈரான் வாதாடுகிறது. மூன்றாவதாக, ஈரானின் மிக முக்கியமான கோரிக்கையான யுரேனியம் செறிவூட்டும் உரிமையை அமெரிக்கா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இந்த 3 காரணங்களால் அமெரிக்காவுடனான எந்த பேச்சுவார்த்தையும் வெற்றி பெறாது என்ற நிலைக்கு ஈரான் தள்ளப்பட்டுள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு மத்தியிலும் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு முக்கிய உயர்மட்ட பேச்சுவார்த்தை திட்டமிடப்பட்டுள்ளது. அமெரிக்க தரப்பில் துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் தலைமையிலான குழுவும் ஈரான் தரப்பில் சபாநாயகர் காலிபாப் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஆகியோரும் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். உலக நாடுகளின் கண்கள் இப்போது இஸ்லாமாபாத் நோக்கியே திரும்பியுள்ளன. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய போர் வெடிக்கும் என்ற அச்சம் சாமானிய மக்கள் முதல் உலக தலைவர்கள் வரை அனைவரிடமும் எழுந்துள்ளது.